மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஒய்எஸ்ஆர் புரொடக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோராஜ் நடிப்பில் ஸ்வீட் ஹார்ட் வெற்றி நடை போடுகிறது. தொடர்ச்சியாக ஊடகங்கள் மீது கிரிட்டிக்கலான சப்ஜெக்ட்ஸை பேசக்கூடாது, கிரிட்டிக்கலான இஷ்யூஸை பேசக்கூடாது அப்படின்ற ஒரு அழுத்தம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் விஜய் டிவி மீதான அந்த அழுத்தமும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ அந்த ஷோ 3ஆம் தேதி அவங்க ரெக்கார்ட் பண்ணாங்க. 3ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் சொல்லப்பட்டது என்னன்னா, சண்டே மார்ச் 9ஆம் தேதி நம்ம அந்த ஷோவை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு. மார்ச் 9 ஷோ வரல. அப்புறம் அடுத்த சண்டே ஆச்சும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்த சண்டேவும் ஷோ வரல அப்படின்னும் போது தான் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, இந்த ஷோவை எதுக்கு? அதிமுக ஆட்சி காலத்தில் ஊடகங்கள்லாம் டிபேட் டாபிக்ஸை மாற்றிருக்காங்க. 7 மணிக்கு இந்த சேனல் இந்த டிபேட்டை நடத்துது அப்படின்னா அதிகாரிகளை வைத்து டிபேட் டாபிக்ஸை அதிமுக மாற்றி இருக்கு. சுதந்திரமாக பேச வேண்டிய, விவாதிக்க வேண்டிய சில விஷயங்களை ஊடகங்கள் தொடர்ச்சியாக கைவிட வேண்டிய நிலை இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு அழுத்தம் என்பது இருக்கிறதா அப்படின்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சேனல்ஸ்லாம் அழுத்தம் இருக்குது. அரசாங்கம் அழுத்தம் கொடுக்குது. அரசாங்கம் விளம்பரத்தை நம்பி இருக்காங்க, கார்பரேட் ஆட்ஸை நம்பி இருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம். மும்மொழி கொள்கை சார்ந்து ஒரு டாக் ஷோ, பிரபல நீயா நானா நிகழ்ச்சி ஷூட்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இன்னும் ஒளிபரப்படாமல் வச்சுருக்காங்க. அதை சார்ந்து சமூக வலைதளங்களில் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ஷோ ஃபுல்லாக பிரபலமான ஒரு ஷோ, ஆனால் மும்மொழி கொள்கை சார்ந்து எடுத்ததுனால மட்டும் அந்த ஷோ ஏதோ ஒரு அழுத்தத்தினால டெலிகாஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விகடன் இணையதளம் முடக்கப்பட்டது எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஊடகங்கள் மீது ஒரு அழுத்தம், அரசியல் அழுத்தம், வெளிப்படையாக ஊடகங்களில் ஒரு சமூகம் சார்ந்து ஒரு அரசியல் நிகழ்வு நடக்கும்போது அதை பற்றின பேசுகிறதே இங்கே ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. ஏற்கனவே இந்தியா ஊடக சுதந்திரம் ரொம்ப பின்தங்கி இருக்குது. மீண்டும் இது போன்ற நிகழ்வுகள் எப்படி பார்க்குறீங்க? இது இன்னைக்கு நேற்று ஆரம்பித்தது கிடையாது. அதாவது பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுலேருந்தே ஊடகங்கள் மீது ஒரு அழுத்தம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நீங்கள் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊடகங்கள் ரொம்ப கடுமையான நெருக்கடிக்கு மத்தியில் தான் அவங்களுடைய பணியே செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரெய்ட் நடந்திருக்கு, அப்புறம் இடி ரெய்ட் நடந்திருக்கு. சில ஊடகங்கள்லாம் இழுத்து மூடக்கூடிய சூழல். ஊடகவியலாளர்கள் யாரெல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறார்களோ ஏதோ ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு அவங்கெல்லாம் வெளியே அனுப்பப்பட்டிருக்காங்க. அப்படி தான் உங்களுக்கு புண்ணிய பிரசன் வாஜ்பாய், அபிஷார் சர்மா, ரவிஷ்குமார் போன்றவர்கள்லாம் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு ஊடகம் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு கிடையாது. இன்றைக்கி அவங்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய ஊடக பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் அப்படின்னும் போது ஒரு கம்பெனி சார்ந்து அவங்க வேலை செஞ்சாங்கன்னா, ஒரு ஊடக நிறுவனம் சார்ந்து அவங்க வேலை செஞ்சாங்கன்னா ஒரு சில ரிசோர்ஸஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். கேமரா பர்சன்ஸ் இருப்பாங்க, எல்லா ரிசோர்ஸஸும் அவங்ககிட்ட இருக்கும். ஒரு லீகல் பேக்கிங்கு, பிராண்டை தாண்டி உங்களுக்கு ஒரு லீகல் பேக்கிங் இருக்கும், உங்களுக்கு ஒரு ரிசோர்ஸஸ் இருக்கும். உங்களுக்கு எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் அந்த கம்பெனி செய்து கொடுக்கும். ஒரு ஷோவை மட்டுமே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க அங்கே. ஆனால் இன்றைக்கி ஊடகவியலாளர்கள்லாம் ஒரு இடத்துக்கு ஒரு ஸ்டோரி போய் பண்ணணும் அப்படின்னாலே அவங்க ரிசோர்ஸஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கி உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்படி தான் இன்றைக்கி இந்தியாவில் அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகின்ற ஊடகங்கள்லாம் அப்படி தான் செயல்படுகின்றன. அவங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப் இல்லை. எந்த விதத்துலேயும் எப்போ வேணால் அவங்களுடைய வீட்டுக்கு ரெய்டு வரலாம், அல்லது அவங்களுடைய லேப்டாப்பை பிடிங்கிட்டு போயிடுறாங்க, ஃபோன் ஒட்டு கேட்குறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேக்ட்ராப்பில் தான் தொடர்ச்சியாக ஊடகங்கள் மீது கிரிட்டிக்கலான சப்ஜெக்ட்ஸை பேசக்கூடாது, கிரிட்டிக்கலான இஷ்யூஸை பேசக்கூடாது அப்படின்ற ஒரு அழுத்தம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் விஜய் டிவி மீதான அந்த அழுத்தமும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 3ஆம் தேதி மும்மொழி கொள்கை தொடர்பாக ஒரு ப்ரோக்ராமை அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. மார்ச் 4ஆம் தேதி இது தொடர்பான ப்ரோக்ராமை நாங்கள் வெளியிடுறோம். இப்போ நீயா நானா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்களா. நீயா நானா அப்படின்றது உங்களுக்கு இருக்கிறதுலையே ஒரு பாப்புலரான ஒரு டாக் ஷோ. ஏன் அந்த டாக் ஷோவில் இந்த மும்மொழி கொள்கையை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சில பேர் விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஒப்பீனியனை க்ரியேட் பண்ணும். அந்த ஷோவில் போய் 2 தரப்பும் பேசும்போது
மக்கள் வந்து கடைசியில் எவாலுவேட் பண்ணுவாங்க. மக்கள் பார்ப்பாங்க எந்த தரப்பு பேசுகிறது பாயிண்ட்டோட பேசியிருக்காங்க, எந்த தரப்பு சப்ஜெக்டோட பேசியிருக்காங்க அப்படின்னும் போது ஒரு ஒப்பீனியன் அவங்களுக்கே கிரியேட் ஆகும். இப்போ அந்த ஒப்பீனியனும் கிரியேட் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு பதற்றம் என்பது நிறைய பேருக்கு இருக்கிறது. இப்போ அந்த ஷோ 3ஆம் தேதி அவங்க ரெக்கார்ட் பண்ணாங்க. 3ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் சொல்லப்பட்டது என்னன்னா, சண்டே மார்ச் 9ஆம் தேதி நம்ம அந்த ஷோவை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னாங்க. மார்ச் 9 ஷோ வரல. அப்புறம் அடுத்த சண்டே ஆச்சும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்த சண்டேவும் ஷோ வரல அப்படின்னும் போது தான் வந்து எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க, இந்த ஷோவை எதுக்கு நீங்கள் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னு. அப்போது இதில் இருக்கிற சிக்கல் என்னன்னா, சம்மந்தப்பட்ட ஊடக நிறுவனமும் ஏன் இந்த ஷோவை ட்ராப் பண்ணாங்க அப்படின்னு கேட்கல. அதே போல் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண பாஜக ஆதரவாளர்களும் வந்து இந்த ஷோ நாங்கள் போய் பேசணும், சரியான பாயிண்ட்ஸ்லாம் பேசியிருக்கோம், இதை ஏன்டா வெளியிடல அப்படின்னு அவங்களும் கேட்கல. அப்போ ஏதோ ஒரு விதமான ஒரு ஒரு தேக்க நிலையில் அது வந்து அவங்க வெளியிட போகிறாங்களா இல்லையா அப்படின்னு தெரியாமல் அப்படியே இருக்குது. பிஜேபி பிரமுகர்கள் சில ட்வீட்லாம் போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து முழுக்க இந்த மும்மொழி கொள்கை சார்ந்து எடுக்கப்பட்ட நிகழ்ச்சி. ஆனால் இது எப்படி நிகழ்ச்சி போச்சுன்னா, ஒரு கட்டத்தில் ஹிந்தி வர்சஸ் தமிழ்னு போக ஆரம்பிச்சிருச்சு. மும்மொழி கொள்கையை சார்ந்து போகிறது ஹிந்தி வர்சஸ் தமிழ்னு போக ஆரம்பிச்சு. இது முழுக்க இந்த ஷோ வந்து டிஎம்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்டடாக ஃபுல்லாக அதுதான், வேறு வழி இல்லை அப்படின்னா மேடை கோணையாக இருக்குது அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இப்போது அந்த நிகழ்ச்சியில் எனக்கு தெரிந்து ஆனந்தன் ஐயாசாமி கலந்துக்கிட்டாரு, அப்புறம் குமார் கலந்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் இன்னும் சில வலதுசாரி பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு கண்டென்ட் இல்லை. கண்டென்ட் இல்லாதனால இப்போ இந்த மும்மொழி கொள்கையை எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது? இப்போ நீங்கள் என்ன டிஃபெண்ட் பண்ணுவீங்க? நம்ம குழந்தை இன்னொரு மொழியை பேசினா என்ன தப்பு, இன்னொரு மொழியை கற்றுக்கிட்டா என்ன தப்பு அப்படின்ற மாதிரியே வழக்கமான இந்த இது சொல்கிறாங்கல்ல. நீங்கள் கும்டி பூண்டி தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு டீ வேணும்னா பையா சாய் தீஜியே, பையா தோ பானிபூரி தீஜியே அப்படின்னு பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஹிந்தி தெரியணும் அப்படின்னு இந்த இந்த வழக்கமாக இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தான் பேசுகிறாங்க. பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்த்தரப்பில் இந்த கொள்கையை எதிர்த்து, மும்மொழி கொள்கையை எதிர்த்து பேசியவர்கள் உங்களுக்கு வந்து பத்திரிகையாளர் இருக்காங்க, ரைட்டர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அரசியல் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் இருக்காங்க. எல்லாரும் போட்டு அடித்து துவச்சிருக்காங்க. அவங்களால வந்து பாயிண்ட்டே சொல்ல முடியல. மும்மொழி கொள்கையை ஆதரிக்கின்றவர்களால் வந்து எந்த பாயிண்ட்டும் எடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் கொடுக்க முடியல. நீங்கள் 2-3 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து 6 மணி நேரம் இழுத்துருக்கு. காரணம் என்னென்னா, உங்களுக்கு அந்த பாயிண்ட்டே வரல, அங்கே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பாயிண்ட்டே வரல. இப்போ நீங்கள் இந்த ஊடக டிபேட்லலாம் பார்த்தீங்கன்னா, எல்லா டிபேட்லேயும் பார்த்தீங்கன்னா வலதுசாரி ஆதரவாளர் ஒருத்தர் இருப்பார், பிஜேபியிலேருந்து ஒருத்தர் இருப்பார், அப்புறம் வலதுசாரி ஆதரவாளர் ஒருத்தர் இருப்பார். 2 பேர் இருப்பாங்க. ஏன் 2 பேர் இருக்காங்க அப்படின்னு அந்த சந்தேகம் வந்து எல்லாருக்கும் இருக்குது. அப்போ மற்ற கட்சியெல்லாம் ஒரு ஆளை கூப்பிட்றீங்க. இப்போ சிபிஎம்னா ஒரு ஆளை கூப்பிட்றீங்க, திமுகனா ஒரு ஆளை கூப்பிட்றீங்க, காங்கிரஸ்னா ஒரு ஆளை கூப்பிட்றீங்க, பிஜேபிக்கு மட்டும் ஏன் 2 பேர் அப்படின்னா பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:1 ஆயிடுது. ஒரு ஆளை கூப்பிட்டேன்னா நான் 3 பேர் வந்து எதிர்த்து பேசுகிறாங்க, 4:1 ஆயிடுது. அப்போ பேலன்ஸ் பண்ணணுன்றதுக்காக 2 பேரை கூப்பிட்றாங்க. அந்த வரக்கூடிய 2 பேரும் வந்து வாட்ஸ்அப் தகவல்களை பேசிட்டு வராங்க. இந்த பக்கம் வரக்கூடிய மற்ற கட்சியினர்லாம் வந்து அடித்து அவங்கள வந்து அவங்களுடைய ஆர்குமெண்ட்டை வீழ்த்திடுறாங்க. ஸோ அதனால் அவங்களால பெரிய அளவுக்கு ஆர்கியூ பண்ணக்கூடிய அந்த ஸ்கில்ஸில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தேக்க நிலை என்பது இருக்கிறது. இதுதான் வந்து நீயா நானாவிலையும் நடந்திருக்கு. இவ்வளவு பேர் வந்து கூட அவங்களால ஜஸ்டிஃபை பண்ண முடியல. இப்போ 3 மொழி கொள்கை அப்படின்னு பேசினா கூட அங்கே வந்து ஹிந்தி அப்படின்ற ஒரு விஷயம் பேசியே ஆக வேண்டும். ஹிந்தியை பற்றி பேசாமல் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஹிந்திக்கு ஆதரவாக ஏன் வந்து இவங்கெல்லாம் உட்காந்து பேசணும்? அவ்வளோ மல்லுக்கட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. தேவை அப்படின்ற அடிப்படையில் ஹிந்தி கற்றுக்கிறாங்க, தேவைன்ற அடிப்படையில் ஹிந்தியை கற்றுக்கிட்டு பிழைக்கிறாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு தேவைன்னா நான் கற்றுக்கிறேன், அவ்வளோதான். அந்த கான்செப்டை தான் எல்லாரும் பேசியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஆங்கிலம் தெரிந்ததுனால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பயனடைந்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றத பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. பட் இந்த பக்கம் பேசுகிறதுக்கு எந்த விதமான பாயிண்ட்டும் இல்லை அப்படின்னும் போது அது இழுத்துக்கிட்டே போயிருக்கு. கடைசியில் இந்த நிகழ்ச்சி வெளியே வந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்றதுனால மேபி அந்த நிகழ்ச்சியை வெளியே வர விடாமல் ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்றது தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இது டிஎம்கேவே ஒருவேளை நரேட் பண்ணிடுற ஸ்கிரிப்டாக இருந்தாலும், இந்த ஷோவே ஃபுல்லாக டிஎம்கேவே அவங்க ஆள் வச்சு அமைச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த டெலிகாஸ்ட் பண்ண விட்டுருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து இது ஸ்கிரிப்டட் ஷோ, இதில் வந்து ஸ்கிரிப்டடாக தான் இருக்கும், இதில் வந்து இப்படி தான் இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு ஒரு சில விஷயங்கள், அதாவது ஸ்கிரிப்டட் ஷோ அப்படின்னா எப்படி இருக்குன்னா, ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு அப்பா பொண்ணு
அவங்களுக்குள்ள வந்து நடக்கிற ஒரு உரையாடல் அப்படின்னு வச்சுக்கோங்க. வீட்டில் நடக்கிற ஒரு சண்டை அப்படின்னா அது வேணால் வந்து ஸ்கிரிப்டடாக இருக்கும். ப்ராபப்ளி அதை எடுத்து கொடுப்பாங்க, அது மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு அரசியல் சார்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னும் போது அதில் ஸ்கிரிப்ட்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து ஒரு லைவில் 9 மணிக்கு நீங்கள் பார்க்குற 8 மணிக்கு நீங்கள் பார்க்குற டிபேட் மாதிரி தான். இந்த தரப்பு என்ன பேசுதோ அதற்கு நேர் எதிரான கருத்துக்களை இந்த தரப்பு பேசணும். நீங்கள் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறீங்கன்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு சாலிடான பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் பேசணும். இங்கே சாலிடான பாயிண்ட்ஸை பேசுகிறதுக்கு யாருக்குமே எதுவும் கிடையாது. இவங்க மிஞ்சி போனால் என்ன, ஏன் எடுபடலைன்னு சொல்லுங்கள். அண்ணாமலை ப்ரெஸ் மீட் வச்சார். எத்தனை ப்ரெஸ் மீட் வச்சார் மும்மொழி கொள்கைக்காக? ஒரு 5 ப்ரெஸ் மீட் வச்சுருப்பார். பேசுகிற ப்ரெஸ் மீட்லெல்லாம் என்ன சொல்கிறாரு? உங்கள் வீட்டு குழந்தை, அமைச்சர் வீட்டு குழந்தை, மற்ற வீட்டு குழந்தைங்கள்லாம் வந்து ஹிந்தி படிக்குது, இந்த ஸ்கூலில் படிக்குது, ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்குது அப்படின்லாம் பேசுகிறாரு. அதை தாண்டி வேறு எந்த பாயிண்ட்டும் வைக்க முடியலையே. இப்போ நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் வட இந்தியாவில் போய் செட்டில் ஆகி ஆஹா ஓஹோன்னு இருக்காங்க? பீகாரில் எத்தனை பேருக்கு வந்து எம்என்சியில் வேலை கிடச்சிருக்கு? ஹிந்தி தெரிஞ்சதுனால பீகாரில் போய் எம்என்சியில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? பீகாரில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது? அந்த கம்பெனிஸ்லாம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஹிந்தி தெரிந்து கொண்டு எத்தனை பேர் போய் அங்கே உட்காந்துருக்காங்க? யூபியில் எத்தனை பேர் போய் உட்காந்துருக்காங்க? ஹரியானாவில் எத்தனை பேர் போய் உட்காந்துருக்காங்க? எந்த தரவுகளும் இல்லை. அப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்திருந்தால் அது வந்து ஒரு லிங்க் லாங்குவேஜ். ஆங்கிலம் தெரிந்திருந்தால் உங்களுக்கு வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே வேணால் போய் பொழைச்சிக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து லாங்குவேஜ் அப்படின்றது உங்களுக்கு தேவைக்கு ஏற்றது போல் நீங்கள் கற்றுக்கிறது தான். உங்களுக்கு இந்த ஸ்கில் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் ஒரு 2-3 மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா கற்றுக்கலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. நீங்கள் அந்த காலத்துலலாம் புக்கு வரும், லேர்ன் தமிழ் இன் 90 days, 30 நாட்களில் ஹிந்தி படிங்க அப்படின்னு. இப்போ கூட எவ்வளவோ யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்குது, எவ்வளவோ யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்க கற்றுக்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறதுனா, ஒரு டிபேட்டே வரக்கூடாது இதை பற்றி அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து இவங்களுடைய மனநிலை. அதுவும் நீயா நானா போன்ற ஒரு நிகழ்ச்சியில், இப்போ நீயா நானா வந்து உங்களுக்கு ரொம்ப பாப்புலரான ஒரு டாக் ஷோ. அதில் வந்து கல்வி சார்ந்து பேசுகிறாங்க, சமூகம் சார்ந்து பேசுகிறாங்க, அரசியல் சார்ந்து பேசுகிறாங்க. அந்த ஷோவை நடத்தக்கூடிய கோபிநாத் ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டியோட வந்து ஒரு சில விஷயங்களை அப்ரோச் பண்ணுவார். அந்த ஷோவை வந்து டைரக்ட் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸாக இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு பாலிடிக்ஸு, ஒரு கிளாரிட்டி அப்படின்றது இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஷோவில் இவங்களால் வந்து பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்றதுக்காக அந்த ஷோவே வெளியே விடக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை அப்படின்றது தான் வந்து ஃபாசிச மனநிலை. விகடனில் என்னாச்சு? ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்து விகடன் வந்து ஒரு கார்ட்டூனை வெளியிடுறாங்க. ஒரு கார்ட்டூன் அப்படின்றது வந்து ஒரு செய்தி. அந்த கார்ட்டூனை வெளியிட்டாங்க அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு விளக்கமும் கேட்காம நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டை பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ அந்த சமயத்தில் அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரியான. இப்போ நான் வந்து இந்த ஷோ ஏன் வரல அப்படின்னு தொடர்பாக விஜய் டிவியில் இருக்கக்கூடிய சில மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சில மூத்த நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு மும்பை ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கு டு புட் திஸ் ஷோ ஆன் ஹோல்டு. எதுக்கு அப்படின்னா, இல்லை இதை வந்து ரிவ்யூ பண்ணுறோம், நாங்கள் இதில் இருக்கிற கண்டென்ட் ரிவ்யூ பண்ணுறோம், ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு அழுத்தம் என்பது வந்திருக்கு அப்படின்றதே இதுதானே சான்று. நீங்கள் ஒரு ஷோவை ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க, எதுக்கு ரெக்கார்ட் பண்ணுறீங்க? அந்த ஷோவை பப்ளிஷ் பண்ணுறது தானே, அந்த ஷோவை ஏர் பண்ணுறது தானே. அப்போ அந்த ஷோ வெளியே வரல அப்படின்னா, ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் குறித்து அது வெளியே வரல அப்படின்னா ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குது அப்படின்றது தானே அதில் இருக்க முடியும். அண்ட் இந்த அழுத்தம் யார் கொடுத்துருப்பா? மும்மொழி கொள்கையை எதிர்க்கின்றவர்கள் இந்த அழுத்தத்தை கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அவங்களுக்கு இந்த ஷோ வெளியே வந்துச்சுன்னா இன்னும் கூடுதலாக மக்கள் தெரிந்து கொள்வார்கள், கூடுதலாக மக்கள் தெளிவடைவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்போ ஆதரிக்கின்றவர்களால் சரியான வாதங்களை வைக்க முடியல அப்படின்னும் போது அந்த இடத்துல இருந்தால் அழுத்தம் வந்திருக்கு அப்படின்றது தான் ரொம்ப சிம்பிளான லாஜிக்கில். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி மத்திய அரசு இந்த மாதிரி ஊடகங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு இல்லாதப்போ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகே, அதை தாண்டி தமிழ்நாட்டிலையும் இப்போ அதே பிரச்சனை தான் எழுந்துட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஊடகங்களை மொத்தமாக வந்து விலைக்கு வாங்கி அவங்களுக்கு சாதகமான செய்திகளை தான் வெளியிடுறாங்க. தொடர்ச்சியாக வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியிலிருந்து அவங்க கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் எல்லாமே நிறைய பேர் வந்து வெளிப்படையாகவே அதை தெரிவிக்கிறாங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் இந்த அளவுக்கு பெருசானது காரணமே ஒரு வழியாக ஊடகங்கள் தான் காரணம். ஆனால் அந்த சமயத்தில் வந்து நீங்கள் சீமானை டார்கெட் பண்ணி சீமான் விஷயங்கள் எடுத்து டிபேட் பண்ணுறீங்க. அதை தாண்டி ஒரு செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பிரச்சனை, அதை எடுத்து ஒரு எல்லா டிவிலையும் பொதுவான ஒரு டிபேட்டாக பண்ணுறீங்க. இங்கே எத்தனை பேர் வந்து செந்தில் பாலாஜி இந்த 1000 கோடி டாஸ்மாகில் வந்து ஒரு ஊழல் நடந்திருக்குன்னு இடி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை எத்தனை பேர் வந்து இங்கே எடுத்து ஒரு முக்கிய பேசு பொருளாக நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல? இல்லை, எனக்கு தெரிஞ்சு செய்திகளில் இடி சொன்ன விஷயங்கள்லாம் வந்து வெளியே வந்திருக்கு. பட் அதை தாண்டி நீங்கள் டிபேட் அப்படின்றது வந்து அன்னைக்கு அந்த சேனல் எடுக்கிற அந்த எடிட்டர்ஸ் எடுக்கிற அவங்களுடைய முடிவு, அவங்களுடைய நிலைப்பாடு.
இப்போ உங்களுக்கு என்னன்னா ஏடிஎம்கேட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா ஏடிஎம்கேவால் ஊடகங்களை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கீங்க, உங்களுடைய ஸ்பேஸு அப்படின்றது இருக்கும் ஊடகங்களில். ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ப்ரெஸ் மீட்டை பற்றி பேசுகிறாரு, ஒரு இஷ்யூவை பற்றி பேசுகிறாரு, அல்லது ஒரு இஷ்யூவை ரைஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த முக்கியத்துவம் அப்படின்றது கொடுத்தே ஆக வேண்டும். கொடுக்காமலாம் இருக்க முடியாது. பட் என்னன்னா ஏடிஎம்கே அதை பயன்படுத்திக்குதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஊடகங்களில் யார் பயன்படுத்திக்கிறாங்கன்னு பாருங்கள். டெய்லி ப்ரெஸ் மீட் யார் வைக்கிறா? சீமான் வைக்கிறாரு. டெய்லி ப்ரெஸ் மீட் யார் வைக்கிறா? அண்ணாமலை வைக்கிறாரு. டெய்லி ப்ரெஸ் மீட்டு பாஜக தலைவர்கள் யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு விதத்தில் என்கேஜ் பண்ணுறாங்க. அதிமுக தலைவர்கள் எத்தனை பேர் எவ்வளோ முறை ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்க? எத்தனை முறை அதிமுக தலைவர்கள் வந்து மீடியாவோட ஏதோ ஒரு பிரச்சனை குறித்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க? ரொம்ப சொற்பமான நேரங்களில் தான் அவங்க மீடியாவை இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிபேட்டை வந்து நாங்கள் பாய்காட் பண்ணுறோம். அதிமுக பல நாட்கள் டிபேட்லேயே போகிறதில்ல. ஏன்னா எல்லா டிபேட்டும் எங்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலை, அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் அப்படின்னு இருக்குது. அதை அவங்க அப்படி பார்க்குறாங்க. அதனால் அவங்க போகிறதில்ல. சில முக்கியமான டிபேட்ஸ்லலாம் வந்து நாங்கள் வரல அப்படின்றாங்க. சில முக்கியமான டிபேட்ஸ்லலாம் வந்து ஏடிஎம்கேக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது, போகிறதில்ல, போய் பேசுகிறதில்ல. இப்போ டிபேட் எந்த சப்ஜெக்ட் எந்த டாபிக் வேணால் இருக்கட்டும்ங்க. நீங்கள் அங்கே போய் உட்காந்து ஒரு அதிமுககாரர் பேசும்போது இதுதான் பேசணும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் அங்கே போய் வேறு சப்ஜெக்ட் பேசலாம், வேறு அந்த டிபேட்டுடைய கோர்ஸை நீங்கள் மாற்றலாம். அதெல்லாம் வந்து அங்கே போய் பேசுகின்ற நபர் செய்யக்கூடிய வேலை. இப்போ அதெல்லாம் வந்து அந்த வாய்ப்புகள் எல்லாம் வந்து அதிமுக தவற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே மேலே பழி சொல்கிறது. இதே அதிமுக ஆட்சி காலத்தில் ஊடகங்கள்லாம் வந்து டிபேட் டாபிக்ஸை மாற்றிருக்காங்க. 7 மணிக்கு இந்த சேனல் இந்த டிபேட்டை நடத்துது அப்படின்னா அதிகாரிகளை வைத்து டிபேட் டாபிக்ஸை அதிமுக மாற்றி இருக்கிறது அவங்க ஆட்சியில் இருக்கும்போது. அதனால் அதிமுக எதுவும் வந்து ஊடகங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணாத மாதிரி வெறும் வந்து ஆளுங்கட்சி யாராக இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனை கண்ட்ரோல் பண்ணணுன்னு தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஊடகங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை வந்து பேசணும், சாதகமான நமக்கு பிரச்சனை இல்லாத விஷயங்களை பேசணும் அப்படின்னு தான் பார்க்கும். ஸோ இதெல்லாமே வந்து கவர்மெண்ட்டுடைய ஒரு கேரக்டர். அரசியல் கட்சிகள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்களுடைய கேரக்டர் இப்படி தான் இருக்கும். காவல்துறையுடைய தோல்வியை பற்றி பேசக்கூடாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடாது, அரசுடைய தோல்விகளை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு தான் எல்லா அரசாங்கமும் நினைக்கும். அதையும் தாண்டி தான் வந்து டிபேட்ஸில் போகிறவங்க, டிபேட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க, டிபேட்ஸில் பேசுகிறவங்க அதெல்லாம் பேசுகிறாங்க. நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள். அப்போ அந்த பேசும்போது அவங்களால பதில் சொல்ல முடியுது, இல்லைன்னா அவங்க அப்படியே நழுவி அப்படியே அந்த டிபேட்டை வந்து வேறு கோர்ஸ் எடுத்து போயிடும். அதிமுக எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக டிபேட்டில் பேசுகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சிறப்பாக இருக்கக்கூடிய பேச்சாளர்களை அவங்க வந்து தயார்படுத்தி எல்லா டிபேட்ஸ்லையும் போய் கலந்துக்கிட்டுமே. ஒன்றிய அரசாங்கம் குறித்து ஒரு டிபேட் வச்சாங்கன்னா அதிமுக வரமாட்டாங்க. அஃபிஷியலாக ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக பேசணும் அப்படின்றத அதிமுக வரமாட்டாங்க. ஸோ அவங்களுடைய பொலிட்டிக்கல் ப்ரிஃபரன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வேறு வழி. ஒரு பிரதான எதிர்க்கட்சி டிபேட்டுக்கு வரலைன்னா அதிமுக ஆதரவாளர் யாரையா வச்சு டிபேட்டை நடத்துறது. இப்போ ஒரு சில டிபேட்ஸில் வந்து பிஜேபி பங்கெடுக்க மாட்டோம் அப்படின்வாங்க. அப்போ வலதுசாரி ஆதரவாளர்கள் வச்சு பண்ணுறது. இந்த மாதிரி தான் வந்து மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்குது. மீடியாவை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க மீடியாவை கண்ட்ரோல் பண்ண மாதிரி வேறு யாரும் கண்ட்ரோல் பண்ணவே இல்லையா. ஒரு தகவலும் வந்து அவங்களுக்கு எதிராக வராது. வந்தாலும் அப்படியும் மீடியா ஏதாவது பிரசுரம் பண்ணாங்கன்னா டெஃபமேஷன் கேஸ் போடுவாங்க. அவங்க பண்ண அடக்குமுறை அப்படின்றது உலகத்துக்கே தெரியுமே. அதே மாதிரி திமுக கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஊடகங்களை எப்படி வந்து அவர் மேனேஜ் பண்ணணுமோ அதை தொடர்ந்து அவர் பண்ணிகிட்டு இருந்தார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது டெய்லி ப்ரெஸ் மீட்டு கொடுப்பாரு, டெய்லி பேசுவார், ஏதோ ஒரு இஷ்யூவில் என்கேஜ் பண்ணுவார், வாரத்துக்கு ஒரு முறை ஒரு சில விஷயங்களை பற்றி ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு, ஒரு சில கருத்துக்களை சொல்வார், ஒரு சில புது விஷயங்களை எடுத்து வைப்பார். இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சியாக அதிமுக செய்யணுமே, செய்யலையே. அதிமுக செய்யாதனால தான் அந்த ஊடக வெளிச்சம் எல்லாம் வந்து ஒரு பக்கம் பாஜகவுக்கும் இன்னொரு பக்கம் சீமானுக்கும் போகுது. இப்போது விஜய் வந்து அதை ஒட்டுமொத்தமாக அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. இங்கே வந்து தனிப்பட்ட முறையில் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இண்டிபெண்டாக இயங்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், இந்த மாதிரி மூத்த பத்திரிகையாளர்கள், இவங்களுக்குலாம் வந்து ஒரு அழுத்தம் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கும். அதை தாண்டி இங்கே கட்சி சார்ந்து இயங்கக்கூடிய சில ஊடக நிறுவனங்களும் இருக்குது. இப்போ ஏடிஎம்கேனா அவங்களுக்கு ஒரு சேனல் இருக்கும், டிஎம்கேனா அவங்களுக்கு சில சேனல் இருக்கும். ஆனால் இங்கே நடுநிலை ஊடகங்கள்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்கள் இருக்காங்க. இப்போ அவங்களுமே வந்து அரசுடைய அழுத்தத்தால் வந்து அவங்க ஒரு ஸ்டாண்ட். நடுநிலை அப்படின்னு ஒன்றும் கிடையாதுங்க.
நடுநிலை ஊடகங்கள் அப்படின்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒன்று இந்த இஷ்யூவை டிபேட் பண்ணுறோம், இல்லை இந்த இஷ்யூவை வந்து டிபேட் பண்ணல, அவ்வளோதான். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத அன்றைக்கி அந்த சேனலோடைய எடிட்டர்ஸ் இவங்கெல்லாம் என்ன முடிவு பண்ணுறாங்க, எந்த டிபேட்டை நம்ம முன்னெடுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. உங்களுக்கு பெருவாரியாக எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான இஷ்யூஸை வந்து அவங்க டிபேட் பண்ணிடுவாங்க. பட் அந்த டிபேட்ஸில் யாரை கூப்பிட்றது, என்ன ஏது அப்படின்றது கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து டிபேட் பண்ணுவாங்க. பட் முக்கியமான விஷயங்களை டிபேட் பண்ணிடுவாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி உட்பட. உங்களுக்கு செந்தில் பாலாஜியுடைய கேஸில் பண்ணாத டிபேட்டே கிடையாது. செந்தில் பாலாஜி மீது அந்த இது குற்றச்சாட்டுகள் வரும்போது அவர் சிறைக்கு போகும்போது எல்லா ஊடகங்களும் அதை டிபேட் பண்ணாங்களே, எல்லா ஊடகங்களும் அதை பற்றி பேசினாங்க. என்ன ஊடகங்கள் மீது வந்து இதை பண்ணுறதில்ல, அதை பண்ணுறதில்ல, அதை பண்ணுறதில்ல அப்படின்னு தொடர்ந்து அந்த விமர்சனங்களை வச்சுட்டே இருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்னா இன்றைக்கி இந்த விஷயத்தை இவங்க டிபேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து மைண்டில் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஊடகங்கள் அணுகுனீங்கன்னா அது எப்படி சரியாக இருக்க முடியும்? நீங்கள் ஒரே விஷயத்தை வந்து ஊடகங்கள் எப்படி டிபேட் பண்ணுறது? இன்னொன்று, அதிமுக விஷயத்தில் நிறைய டிபேட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, அதிமுக விஷயம் வந்து டிபேட் பண்ணாங்கன்னா நிறைய டிஆர்பி கிடைக்குது, நிறைய பேர் பார்க்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், 2016 அதிமுகவில் பிரச்சனை இருக்குங்க. இபிஎஸ், ஓபிஎஸ், செங்கோட்டையன், அவர் ஏகப்பட்ட பிரச்சனை, சசிகலா அம்மையார், ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் எல்லா டிபேட் அதிமுகவை பற்றி பண்ணால் கூட ஊடகங்கள் அந்த டிபேட்டுக்கு குறைந்தபட்சம் வந்து லைவ்லேயே வந்து ஒரு 5000 பேர் உட்காந்து பார்க்குறாங்க அந்த டிபேட்டை. நீங்கள் அதே வேறு சப்ஜெக்ட் எதாவது பண்ணீங்கன்னா பார்க்குறது இல்லை. இல்லை, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ஏடிஎம்கே சைட்லேருந்து திமுக உட்கட்சி பிரச்சனையே இல்லையா, அங்கே எத்தனை பேர் கோல்டு வார் போயிட்டுருக்கு, ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டருக்கும் இன்னொரு மினிஸ்டருக்குமே எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்குங்க. நான் என்ன கேட்குறேன், ஏங்க திமுகவை பற்றி டிபேட் பண்ணாத நாளே கிடையாது. திமுகவை பற்றி உங்களுக்கு வந்து கலைஞர் இருக்கும்போது முக அழகிரிக்கும் முக ஸ்டாலினுக்கும் நடக்கின்ற பிரச்சனைகளை வந்து ஊடகங்கள் வந்து பல நாட்கள் டிபேட் பண்ணியிருக்காங்க, பல நாட்கள் அதை பற்றி பேசியிருக்காங்க. உங்களுக்கு அங்கே வந்து இந்த 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 உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து தேசிய அளவுலேயும் வந்து பல ஊடகங்கள் டிபேட் பண்ணியிருக்கு. அதனால் டிபேட் பண்ணாதது ஒன்றும் கிடையாது. இப்போ செங்கோட்டையன் வந்து இப்போ ஓபிஎஸை பற்றி யாரை டிபேட் பண்ணுறாங்களா? இப்போ புதுசாக யார் வந்திருக்கா? செங்கோட்டையன் பற்றினா டிபேட் பண்ணுவாங்க. அது அவங்க கட்சியில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா டிபேட் பண்ண தான் செய்வாங்க. இப்போ அதே மாதிரி திமுகவில் 2 அமைச்சர்கள் வந்து போய் வேற ஒரு கட்சியில் சேர்றாங்க அப்படின்னா டிபேட் பண்ண தானே செய்வாங்க, நடந்தால் டிபேட் பண்ண தானே செய்வாங்க. அதனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை டிபேட் பண்ணுறது அப்படின்னு இல்லை. வெளிப்படையாக ஒரு ஆள் வந்து பேசிட்டு ஒரு ஆள் வந்து ஒரு லைன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டை டிபேட் பண்ண வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கிறது. அதை டிபேட் பண்ண தான் செய்வாங்க. அது இப்படி தான் நீங்கள் டிபேட் பண்ணணும், இப்படி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அதிமுகலாம் முடிவு பண்ண முடியாது. இன்னொன்று, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஊடகங்கள்லாம் வந்து அதிகாரிகள், அதாவது டிஐபிஆரில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வச்சு எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரியான ஒரு ஃபார்மேட்டை இங்கே கூட வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போனது அதிமுக. இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணது 10 வருஷம் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க இல்லையா, என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றது சொல்லி கொடுத்தது அதிமுக. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன மத்திய அரசாலும் சரி, இங்கே மாநில அரசாக இருந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அவங்க அந்த ஆளுங்கட்சிக்கோ இல்லை அந்த அரசுக்கோ அந்த அழுத்தம் கண்டிப்பாக ஊடகங்கள் மீதான அழுத்தம் இருக்கும். நிச்சயமா அந்த அழுத்தங்களோட தான் ஊடகங்கள் வந்து அவங்களுடைய வேலைகளை பார்க்குறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு செய்தியை மூடி மறைச்சிட்டாங்க அப்படின்ல, அந்த செய்தியை ஏதோ ஒரு வகையில் பதிவு பண்ணுவாங்க. அந்த செய்தியை பற்றி அவங்க டிபேட் பண்ணாமல் இருக்கலாம், பட் அதை பதிவு பண்ணாமல் வந்து ஊடகங்கள் போவாது. ஊடகங்களில் அந்த பதிவுகள் வரும். அப்படி இல்லைன்னா மக்களுக்கு எப்படி தெரியும் இந்த செய்திகள்லாம் எப்படி வருது அப்படின்னு? அதே மாதிரி இன்றைக்கி யூடியூபுடைய வளர்ச்சியெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது, சமூக வலைதளங்களுடைய வளர்ச்சி இருக்கிறது. அப்போ எல்லா விஷயங்களும் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது இருக்கும்போது யாரும் இனி தகவல்கள்லாம் வந்து மறைக்க முடியாது. இப்போ பெருவாரியான ஊடகங்கள்லாம் ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்க அப்படின்னா மற்றவர்கள் அந்த விஷயத்தை பேசக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்றது இருக்குது, ஒரு ஆல்டர்னேட் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது இருக்குது. அப்போ இன்றைக்கி தகவல்கள் வந்து யாரும் மறைச்சிட முடியும், அப்படியே மூடி மறைச்சிடலாம், ஒரு தகவல் வெளியே வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்றதுலாம் கிடையாது. யாரோ ஒருத்தருக்கு அந்த தகவல் கிடச்சி அவங்களெல்லாம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இன்றைக்கி உருவாகி இருக்கிறது. இன்றைக்கி ஊடகங்களை விட சமூக ஊடகங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள், விவாதிக்கப்படுகின்ற பிரச்சனைகள் தான் மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு கவனத்தை பெறுது. ஊடகங்களில் நடக்கின்ற விவாதங்கள் அவங்களுக்கு ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும், அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும், ஒரு சில பேட்டர்ன் இருக்கும். சமூக வலைதளங்களுக்கு அந்த ஃபார்மேட்டே கிடையாது. உங்களுக்கு இன்றைக்கி வந்து யூடியூப்பில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் எல்லா டாப்பிக்கும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறாங்க. டிவியில் ஒரு சில கிராமர்ஸ் இருக்கும், இப்படிலாம் இந்த வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது அப்படின்னு. யூடியூப்பில் அது கூட கிடையாது. பர்சனல் அட்டாக் வரைக்கும் இன்றைக்கி யூடியூப்பில் வந்து போயிடுது. அதாவது அந்த ஒரு லைனை வந்து கிராஸ் பண்ணக்கூடாது, பட் நிறைய பேர் அதை கிராஸ் பண்ணி பேசுகிறாங்க.
ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகளும் வருது. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். ஸோ சில பிரச்சனைகளை வந்து நம்ம விவாதித்தாலே கண்டிப்பாக வந்து ஒரு அழுத்தம் வரும். நம்ம ஏன் சில சமயத்தில் வந்து வழக்குகள் வரும், வழக்குகள் நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து இது மூலியமாகவே என்ன சொல்கிறது, சுதந்திரமாக பேச வேண்டிய, விவாதிக்க வேண்டிய சில விஷயங்களை வந்து ஊடகங்கள் தொடர்ச்சியாக வந்து கைவிட வேண்டிய நிலை இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு அழுத்தம் என்பது இருக்கிறதா அப்படின்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சேனல்ஸ்க்குலாம் அழுத்தம் இருக்குது. அரசாங்கம் அழுத்தம் கொடுக்குது. அரசாங்க விளம்பரத்தை நம்பி இருக்காங்க, கார்ப்பரேட் ஆட்ஸை நம்பி இருக்காங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அரசியல் கட்சிகளுடைய விளம்பரங்களை நம்பி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க நம்பி இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த அழுத்தங்கள் இருக்குது. இல்லை அப்படின்லாம் யாரும் வந்து சொல்ல முடியாது. நீங்கள் எந்த ஆட்சி வந்தாலும் அந்த அழுத்தம் இருக்கும். நாளைக்கே அதிமுக வந்தாலும் ஊடகங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இன்ஃபர்மேஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து மக்களை வந்து எம்பவர் பண்ணும். உங்களுக்கு கூடுதலாக பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுத்துரும். ஊடகங்கள் அந்த கிளாரிட்டியை தான் ஏற்படுத்தணும். ஊடகங்கள் வந்து மக்களை வந்து எம்பவர் பண்ணணும். மக்களை வந்து இன்னும் வந்து கூடுதலாக அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுத்து அவங்களை இன்னும் வலிமையானவர்களாக ஆக்க வேண்டும். அதுதான் ஊடகங்களுடைய வேலை. அப்போ அதை வந்து இவங்க பண்ணிடக்கூடாது. நாளைக்கு இந்த கேள்விகள்லாம் நம்மளை நோக்கி வரும் அப்படின்ற ஒரு அச்சம் என்பது எல்லா அரசாங்கங்களுக்கும் இருக்குது, அரசியல்வாதிகளுக்கும் இருக்குது. அவங்க என்னென்னா நம்மளை பற்றி பாசிட்டிவாக போட்டிருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலையில் தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்காங்க. கிரிட்டிக்கல் ரிப்போர்ட்ஸோ, கிரிட்டிக்கல் அனாலிசிஸோ அல்லது கிரிட்டிக்கலாக அவங்க வந்து அவங்கள அணுகிறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னாலே வந்து அவங்க பதற்றம் அடைந்து விடுவார்கள். இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து மாநில அரசாங்கங்களை வரைக்கும் அவங்க என்ன விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. பட் அதையும் தாண்டி ஊடகங்கள் வந்து பல்வேறு ஊடகங்கள் இயங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ், ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ் வந்துருச்சு. எனக்கு சொல்லுங்கள், கடந்த 10-15 ஆண்டுகளில் இந்தியாவில் வந்த பெரிய ஸ்டோரிஸ்லாம் எதில் ரிப்போர்ட் ஆகிருக்கு? கண்டிப்பாக நியூஸை பிரேக் பண்ணது எல்லாமே இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ் தான். பெகசிஸ்லேருந்து ஆரம்பித்து, மணிப்பூர் பிரச்சனையிலேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து எலக்டோரல் பாண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் மீடியா ஹவுசஸ் தான் வந்து அதை வந்து பேச்சு பொருளாக்கியிருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, லெகசி மீடியா வந்து அதை ஃபாலோ அப் தான் பண்ணியிருக்காங்களே தவிர, அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்க வந்து அதெல்லாம் பிரேக் பண்ணல. இன்னைக்கு அந்த அளவுக்கு அழுத்தம் என்பது இருக்கிறது. பட் மாதிரி இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷனுக்கும் அழுத்தம் இருக்கு. பட் அதையும் தாண்டி அவங்க வந்து அரசாங்க விளம்பரத்தை நம்பி இல்லை, அரசியல் கட்சி கொடுக்குற விளம்பரத்தை நம்பி இல்லை, கார்பரேட் ஆட்ஸ் கொடுக்குற விளம்பரத்தை நம்பி இல்லை. அதனால தைரியமாக பேசுகிறாங்க. பட் இதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்வரக்கூடிய சந்ததியினருக்கு வந்து இந்த மாதிரி செல்ஃப் சென்சார்ஷிப் இந்த மாதிரி விஷயங்களில் போயிடுவாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிலைமை மாறும்போது உங்களுக்கு வந்து உண்மையை வந்து நீங்கள் மூடி மறைக்க முடியாது. ரொம்ப நாள் நீங்கள் வந்து போட்டு அதை அழுத்தி ஏதோ ஒரு இடத்துல வந்து அதை ஒன்றுமே இல்லாத மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது வெளியே வரும், ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது பேசப்படும். ஆகவே எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அழுத்தங்கள்லாம் என்னன்னா ஒரு பயம், ஒரு அச்சம், ஆளுகின்றவர்களுக்கு ஒரு அச்சம். இந்த விஷயத்தை பேசிட்டாங்கன்னா மக்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சின்னா நம்மளை நோக்கி கேள்வி கேட்டுருவாங்களா அப்படின்ற பயம், அந்த அச்சம் தான் வந்து இன்றைக்கி அவங்கள ஆட்டி படைக்குது. அதனால தான் நீயா நானா போன்ற ஒரு வெகுஜன ஊடகங்களில் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பேசக்கூடாது அப்படின்ற ஒரு அழுத்தம் என்பது கொடுக்கப்படுகிறது. அதனால தான் இந்த ஷோஸ் எல்லாம் வந்து வெளியிடவே கூடாது அப்படின்னு ஒரு மறைமுகமான அழுத்தம் இருக்குது. இப்போ நீயா நானா எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோ வெளியே வராது. உங்களுக்கு சில சர்ச்சைக்குரிய டாபிக்ஸ் அதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் அந்த ஷோ எல்லாம் ட்ராப் பண்ணியிருக்காங்க. அது ஏன் ட்ராப் பண்ணாங்கன்னா சமூக ரீதியாக வந்த பிரச்சனைகள், சமூக வலைதளங்கள்லையும் மக்களும் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை நீங்கள் எப்படி எடுத்தீங்க, கேரளா பெண்கள் அழகானவர்களா, தமிழக பெண்கள் அழகானவர்களா, அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நீங்கள் எப்படி எடுக்க முடியும்? அதெல்லாம் வந்து ஒரு பப்ளிக் அவுட்ரேஜ்னால அந்த ஷோவை ட்ராப் பண்ணாங்க. பட் இது பப்ளிக் அவுட்ரேஜ் கிடையாது. இது வந்துச்சுன்னா பப்ளிக் என்லைட்டன் ஆயிடுவான். இது வந்துச்சுன்னா மக்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்துடும். இது வந்துருச்சுன்னா மக்களுக்கு கரெக்டு, 2 மொழி கொள்கை, மும்மொழி கொள்கைனால நமக்கு என்ன பயன் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்துருச்சுன்னா, புரியாதவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அங்கே தான் வந்து அவங்களுடைய அரசியல் அப்படின்றது, ஒரு சாராருடைய அரசியல் என்பது தோல்வி அடைகிறது. அப்போ அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதனால இந்த ஷோ வெளியே வர விட மாட்டாங்க. ஏற்கனவே பத்திரிகை சுதந்திரத்தில் இந்தியா 161 இடத்துக்கு கிட்ட இருக்குது. தொடர்ச்சி இந்த மாதிரியான அழுத்தங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்து வர ஜென்ரேஷன் இதை கண்டு பயப்பட மாட்டாங்க. தொடர்ச்சியாக ஊடகங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து வெளிப்படைத்தன்மையாக இயங்குதோ அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு நல்லது. ஆனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அழுத்தங்களை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதை எடுத்து தானே வந்து போராடுறாங்க. நேரம் ஒதுக்கி இது குறித்து நிறைய தகவல் வச்சிங்க. நேரத்துக்கு நன்றி.
மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். YSR புரொடக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிப்பில் ஸ்வீட் ஹார்ட் வெற்றி நடை போடுகிறது.